ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போப்பீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன ஸ்நாக்ஸ் பண்ண போறோம்? கோல்டன் குயில் நெஸ்ட். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்துட்டு ഞാൻ പൊട്ടറ്റോ എടുത്ത് വെച്ചിருக்கு. 3 പൊട്ടറ്റോ എടുത്ത് വെച്ചിருக்கு. ഒരു പീസ് ക്യാബേജ് എടുത്ത് വെച്ചിருக்கு. ഒരു ക്യാരറ്റ്, 2 ഓനിയൻ, ഒരു അല്ലി പൂണ്ട്, ஒரு ஸ்மால் பீஸ் இஞ்சி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கு. அதுக்கப்புறம் கீழகு எடுத்து வச்சிருக்கு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொட்டேட்டோ கட் பண்ணி வேக வைக்க போகிறோம். இது முட்டையும் பாயில் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் வதக்குறோம். ஆனியன் நல்லா வதங்கிய பிறகு கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா அதுவும் இதில் போட்டு நல்லா வதக்குறோம். அப்புறம் 1/2 ஸ்பூனு சோம்பும் போடுறோம். எல்லாம் நல்லா வதங்கிய பிறகு எல்லாம் நல்லா வதக்கணும். பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா கொஞ்சம் வதங்கணும். வதங்கிய பிறகு நம்ம கிரேட் பண்ணி வச்சிருக்கிற கேரட்டு, கேபேஜ் அதுவும் இதில் ஆட் பண்ணுறோம். அதுவும் போட்டு நல்லா வதக்குறோம். எல்லாம் போட்டு நல்லா வதங்கிய பிறகு கொத்தமல்லியும் போடுறோம். பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், தேவைக்கு சால்ட்டும் போடுறோம். அவ்வளோதான். எல்லாம் நல்லா வதங்கிச்சு. நம்ம பொட்டேட்டோ கூட எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி பிறகு நம்ம சின்ன பால்ஸ் மாதிரி பண்ணுறோம். ஒரு பால் மாதிரி பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு இது மாதிரி பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த முட்டையை எடுத்து வச்சுருக்கிற முட்டையில் போட்டுட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டுட்டு அந்த ஓட்டை மாதிரி இருக்கிற இடம் கீழே வர மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அந்த சைடு ஃப்ரை ஆகிட்டு திருப்பி போட்டு நெக்ஸ்ட் சைடும் ஃப்ரை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஹோல்ஸ் மாதிரி இருக்கிற அந்த இது மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம மொசரல்லா சீஸ் போடுறோம். கொஞ்சமாக போட்டு மொசரல்லா சீஸ் வைக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்கிற எக்கு அதுக்கு மேலே வைக்கிறோம். கொத்தமல்லி எல்லாம் செட் பண்ணிய பிறகு அதுக்கு மேலே வைக்கிறோம். அதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். முட்டை சோஸு வச்சு நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸுங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.